காவிரி உரிமை மீட்பு குழு பேரவை கூட்டம் இன்று தஞ்சையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காவிரியில் ஜூன் 12 திறக்க வேண்டிய மேட்டூர் அணை திறக்கப்படாமல் லட்சக்கணக்கான ஏக்கர் வறட்சியாக கிடக்கிறது. மீண்டும் எப்பொழுது தண்ணீர் திறக்கப்படும் பெறப்படும் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு எதுவும் சொல்லவில்லை. கர்நாடகத்திலே பருவமழை நன்றாக பெய்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே உள்ள தண்ணீர் விகிதப்படி நமக்கு உள்ள தண்ணீரை வாங்க வேண்டும். விகிதப்படி முழு அளவு இருந்தால் என்ன கிடைக்குமோ அது அல்ல, பகுதி அளவு இருந்தால் கூட அதுக்குள்ள விகிதப்படி தண்ணீரை வாங்க வேண்டும். காவேரியில் வாங்க வேண்டும், திறக்க வேண்டும் மேட்டூர் அணையை. இந்த ஆண்டு திறக்காதனால ஜூன் 12 அன்று திறக்காதனால வறட்சிய என்று அறிவித்து வறட்சி நிவாரணம் ஏக்கருக்கு இவ்வளவு என்று நிர்ணயித்து வழங்க வேண்டும், உடனடியாக வழங்க வேண்டும். அதுபோல் நிரந்தரமாக காவேரியில் ஜூன் 12 திறக்கவில்லை என்றால் வறட்சி என்று நிரந்தரமாக அறிவித்து அதற்கு நிவாரணத் தொகை அளிக்கக்கூடிய ஒரு அரசு ஆணையை போட வேண்டும். இந்த வறட்சி நிவாரணம் காப்பீட்டு தொகை என்பவற்றையெல்லாம் இந்திய அரசும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி நிதியை பெற வேண்டும், முழு அளவில் தர வேண்டும் என்று போட்டிருக்கிறது. இப்பொழுது பெய்கின்ற மழையில் கர்நாடகத்தில் இருக்கின்ற தண்ணீரில் தமிழ்நாட்டுக்குரிய விகிதத்தை பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு தவறிவிட்டது. எனவே தமிழ்நாடு அரசு இன்னைக்கு ஒரு 15 லட்சம் ஏக்கர் சம்பாவும் 5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்வதற்கு முடியாத ஒரு பாதிப்பை தமிழ்நாடு அரசு தன் பங்குக்கு தண்ணீரை பெறாததால் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்க வேண்டும். இனியாவது போராடி வாதாடி தமிழ்நாடு முதலமைச்சர் இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசி இந்திய அரசிடம் பேசி அவங்களுடைய தோழமை மாநிலங்களோடு பேசி காவிரி தண்ணீரை பெற வேண்டும். எனவே இப்பொழுது பெறாததற்கு ஒரு கண்டனம் தெரிவித்தும் தண்ணீரை பெற்று சம்பா சாகுபடியாவது பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தும் வருகின்ற 16/7/2024 செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு அரசை கண்டிக்கின்ற வகையிலும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கின்ற வகையிலும் ஒரு போராட்டம், முற்றுகை போராட்டத்தை தஞ்சாவூரில் பொதுப்பணித்துறையின் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறது காவிரி உரிமை மீட்பு குழு. ஏற்கனவே இந்த இழப்பீடு பற்றியெல்லாம் ஜூன் 12 திறக்க முடியவில்லை என்றால் நிரந்தரமாக வறட்சி என்று அறிவித்து விட வேண்டும், கோரிக்கை வர வேண்டும் என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அப்படி ஒரு நிரந்தர அரசாணையை போட வேண்டும் என்று கேட்கிறோம். 75 விழுக்காடு சாகுபடி நடக்காத கிராமங்களில் அடிப்படை கிராமங்களில் அங்கே முழுசாக காப்பீட்டுத் தொகை வழங்குவதற்கான நிரந்தர ஆணையை தமிழ்நாடு அரசு போட்டு செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். காவிரி மேலாண்மை ஆணையம் என்பது நடுநிலை தவறி இருக்கிறது. அது நடுநிலையோடு செயல்படவில்லை, அதற்கு கொடுத்த அதிகாரத்தை செயல்படுத்தவில்லை. அது நடுநிலை தவறிய ஆணையம். அந்த தலைவர் ஹலுதர் என்பவர் நடுநிலை தவறிய நபர் என்று நாங்கள் காவிரி உரிமை மீட்பு குழு திரும்ப சொல்கிறோம். அந்த நபர் கல்லணைக்கு வந்த பொழுதும் கருப்பு கொடி காட்டி கைதானோம். தமிழ்நாடு அரசு அப்படி சொல்ல மறுக்கிறதே. திரும்ப பட்டும் கூட மேக்கேதாட்டு அணையை கட்டலாம் என்று அது பரிந்துரைத்து இந்திய அரசினுடைய நீர்வளத்துறைக்கு அனுப்பிவிட்டது. அது சரியில்லை என்று சொல்வதாக தவிர அந்த ஆணையத்தின் மீது என்ன நடவடிக்கை என்று முதலமைச்சர் சொல்லவே இல்லையே, கண்டிக்கவே இல்லையே. காவேரி மேலாண்மை ஆணையம் நடுநிலை தவறி கர்நாடகத்துக்கு ஆதரவாக நடக்கிறது. அது ஒரு வார்த்தை என்னைக்காவது சொல்லியிருக்காரா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரா? நாங்கள் அதை கலைக்கணும், அந்த ஹல்தர் நடுநிலை தவறிய நபர், அந்த நபரை தூக்கி எறின்னு சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ந்து. ஏன் தமிழ்நாடு அரசு சொல்லவில்லை? தமிழ்நாடு அரசு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறோம். அடுத்து ஒன்று, நெல் விலை என்பது இந்த ஒரிசாவிலும் சத்தீஸ்கட்டிலும் ஒரு குவிண்டாலுக்கு 3100 ரூபாய் என்று தருகிறார்கள். மாநில அரசு அந்த சிறப்பு தொகை தருகிறது. அதேபோல் தமிழ்நாடு அரசு ஒரு குவிண்டாலுக்கு 3100 ரூபாய் தர வேண்டும் என்று காவிரி உரிமை மீட்பு குழு கோரிக்கை வைக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறது.
குறுவை தொகுப்பு திட்டத்துல நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. என்ன குறுவை தொகுப்பு திட்டத்துல பணமா கொடுக்குறாங்களே, ஏன் உரமா கொடுக்க கூடாது? பணமா கொடுத்தா அதுல நிறைய முறைகேடு நடைபெறதுக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு தான் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விவசாயிகளுக்கு கிடைக்காது அப்படிங்கறத எங்களோட கேள்வி. அதுக்கு நீங்க அது பணமாகவும் உரமாகவும் ரெண்டும் தரலாம் பகிர்ந்து. ஏன்னா இப்ப செலவுக்கு பணமும் வேண்டிய இருக்குல்ல, எல்லாமே உரமாக போயிட்டாங்க. இயந்திர நடவுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. குறுவை தொகுப்பு திட்டத்தில் இடுபொருள்களுக்கு தந்த மானியத்தை நிறுத்திவிட்டு வெறும் தொகையாக தருகிறார்கள். உரம் போன்ற இடுபொருட்களை தர வேண்டும், ஏற்கனவே தந்தது போல தர வேண்டும் என்ற கோரிக்கையும் காவிரி உரிமை மீட்பு குழு தமிழ்நாடு அரசுக்கு வைக்கிறது. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.